வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஸ்டூடெண்ட் விங்கோட ஸ்டேட் டெபுட்டி செக்ரட்டரி, அதிகாரப்பூர்வ பேச்சாளர் திரு தமிழ் கா அமுதரசன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நேத்து பிஜேபியோடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இங்க வந்தாரு. பல விஷயங்களை மேடையில பேசினாரு. முதல் விஷயம் அவர் சொல்றது என்னன்னா, தமிழக மக்கள் நிறைய கலாச்சாரமா இருக்கட்டும், இல்ல டெக்னாலஜியா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலயும் முன்னேறி இருக்கிறாங்க. ரொம்ப உழைக்கும் மக்கள், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஆனா உங்களுக்கு இருக்கிற தலைமை தான் சரியில்லை அப்படின்ட்டு மேடையிலேயே இங்க காலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதான் நம்ம ஏற்கனவே அவங்களுடைய உதாரணத்தின்படி பார்த்தோம்னா, அந்த ராமாயண மகாபாரதத்துல எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நாட்டுல யாரு நல்லவன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி பச்சை கண்ணாடியை முதல்ல கொடுத்தாராம். போய் பார்த்தா எல்லாம் பச்சையாவே தெரிஞ்சுச்சான். அதுக்கு பின்னாடி கருப்பு கண்ணாடி ஒருத்தர் கொடுத்து அனுப்பிச்சாங்கலாம், பார்த்தா எல்லாம் கருப்பாவே தெரிஞ்சுச்சான். அந்த மாதிரி அங்க இருந்து மோடி அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு. யார? மேல் மாடி காலியா இருக்கிற ஒரு ஆளை இங்க அனுப்பிச்சு விட்டதுனால இங்க பார்க்கும்போது மேல் மாடி காலி அப்படின்னே தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு இருந்தா தானே உணர முடியும். ஏன்னா தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதே போல நீங்க போய் உத்தரப்பிரதேசத்திலயும் குஜராத்லயும் போய் நட்டாவால போய் இது ஏதோ ஒரு ஊர்ல கிராமங்கள்லயோ நகரத்திலயோ நின்னுக்கிட்டு உத்தரப்பிரதேசமும் குஜராத்தும் இந்த அளவுக்கு தொழில்நுட்பத்துல வளர்ந்து இருக்குதுன்னு பேச முடியுமா? கீழே எடுத்துக்கிட்டு கழட்டிக்கிட்டு அடிக்க மாட்டாங்களா? எங்கடா வளர்ந்துருக்கோன்னு. உத்தரப்பிரதேசத்துல 250க்கு அதிகமான கிராமங்கள்ல ஒரு வீட்டுல கூட இன்னும் கரண்ட் இல்லையா? 6 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துலதான் தெருவிளக்கு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. அப்ப இந்த அளவிற்கு தமிழ்நாடு வளர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, அதற்கு காரணம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திராவிட இயக்கம், இங்க ஆட்சி செய்த தலைவர்கள், குறிப்பாக இங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் குறிப்பா இன்னைக்கு பெண்கள் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவினர் தொடர்ந்து அங்கலாய்ச்சிக்கிட்டு அவங்கள டார்கெட் பண்றாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது திமுக. பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உரிமை கொடுத்தது சரி, பெண்களுக்கு படிப்புல வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுத்தது சரி, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய அல்லது படிக்காமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் மூலமாக இன்றைக்கு உலக அளவுல வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு தேடி பெண்களுக்கு தொடர்ந்து நிதி கொடுக்குது. யாருக்கு கொடுக்க தயாரா இருக்குதுன்னா பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு தான் தயாரா இருக்குது. இவங்க கொடுக்குற ஆட்கள் எல்லாம் லலித் மோடி, நீரவ் மோடி எல்லாம் கோடி கோடியா பல லட்சம் கோடியா தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏழை எளிய சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தொடங்கக்கூடிய அந்த சுய உதவி குழுக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாங்கக்கூடிய கடனை வட்டியும் முதலுமாக மிக சிறப்பான முறையில திருப்பி கொடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வங்கிகளினுடைய கூட்டமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரம் வங்கிகளை பலமுறை அவர்களை பாராட்டி இருக்குது. அந்த சுய உதவி குழுக்களை உருவாக்கி கொடுத்தவர் யார் அப்படின்னு சொன்னா இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் தான். சோ அவரு இதற்கு முன்பாக துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதும் சரி, அதற்கு முன்பாக மேயராக இருக்கும் பொழுதும் சரி, பெண்களினுடைய எக்ஸ்க்ளூசிவா பெண்களினுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாரினுடைய வரிகளை பின்பற்றி அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவோ திட்டங்களை நம்ம தமிழ்நாடு அரசு தீட்டிருக்குது. தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களை பார்த்து மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள்ல சேர்த்து கிட்டத்தட்ட 6 மாநிலங்கள் தேர்தல்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பாஜகவும் அந்த தேர்தல் அறிக்கைகளை பின்பற்றி வெளியிட்டது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்போ இப்ப ஜே.பி. நட்டாங்க அவரெல்லாம் பாத்தீங்கன்னா, அவரெல்லாம் எந்த எலெக்ஷன்லயும் ஜெயிக்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு ஆளு. சும்மா இந்த மாதிரி ஊர் ஊரா போய் ஏதாச்சும் போய் பேசணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு நட்டா மாதிரியான ஆட்கள். அதனால அவர் பேசுறதெல்லாம் ஒன்னும் ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முட்டாள்களை தான் பாக்குறது. நாங்க ஏற்கனவே இங்க ஒண்ணு அங்க நடைபயணம் நடந்துட்டு இருக்குது. அடுத்து இன்னொன்னு கொண்டு இது என்ன விட சிறந்த முட்டாள் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நட்டாவை காமிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க ஒரு பக்கம் இப்படி சொல்றீங்க. ஆனா எண் மண் எண் மக்கள் யாத்திரை மக்கள் கிட்ட ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் நான் வரும்போது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிற கடையெல்லாம் மூடிட்டாங்க திமுக அரசாங்கம். தெருவிளக்கெல்லாம் அணைச்சிட்டாங்க. போலீஸ் நிறைய குவிச்சிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு மீண்டும் ஒரு எமர்ஜென்சில தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு நினைப்பை எனக்கு ஏற்படுத்திடுது. இதெல்லாம் மக்கள் கிட்ட ஒரு கொதிப்பை ஏற்படுத்தி விரைவில் திமுகவோட விளக்கு பர்மனண்டாக அணைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. எப்படி பாக்க? திமுகவினுடைய விளக்கு அணையா விளக்கு அப்படிங்கிறத பாஜக முதல்ல உணரணும்.
அதற்கு அடுத்தபடியா இவர் போகும்போது தெருவிளக்கு அணைச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. என்னுடைய சந்தேகம் என்னன்னா, அதற்கு முன்பாகவே பாஜகனாச்சும் நல்ல லைட்டா போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் எல்இடி லைட்னு கழட்டிட்டு போயிட்டானா அப்படிங்கிறது தெரியல. அதனால ஏன்னா இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படித்தானே இருக்குது. போன் கடையை உடைச்சு திருடுனது, பிரியாணி குண்டாவை திருடுனது, காய போட்டிருந்த புடவை, ஜாக்கெட், பாவாடைங்களை திருட்டு போனது, இதெல்லாம் பாஜக காரன் செஞ்ச வேலை. அதனால அந்த வேலையை அவங்க செஞ்சாங்களான்னு தெரியல. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட அண்ணாமலை, எச்ராஜா எல்லாம் போயிருக்கிறதாக வேற தகவல் இருக்குது. இவங்க வந்து ஹனி டிராப்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். எங்க இருட்டறைகள் இருந்தாலும் அங்க வந்து கேமரா வச்சு வெளிச்சம் போட்டு அதை படம் பிடிக்கிறதுல கூட அண்ணாமலை இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் அவரை நட்ட இருட்டா இருக்குதுன்னு கவலைப்படுறாரு? அவர்கள் கையில 2 விளக்க கொடுத்து பிடிச்சிட்டு வர சொல்ல வேண்டியதானே. சரி, அதை தாண்டி நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு அரசியல் விமர்சகர், நெறியாளர் அப்படிங்கறத தாண்டி நீங்க ஒரு மருத்துவர். அப்போ உங்க இயல்பாவே மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, வாக்கிங் போங்க, உடல் எடை குறைங்க, பெரிய அளவுல நீங்க ஜிம்முக்கு எல்லாம் போகணும்னு தேவையில்ல, வாக்கிங் டெய்லி போங்க, நடந்தீங்கன்னா வெயிட் குறையும், பிரஷர் கண்ட்ரோல்ல இருக்கும், சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும்னு சொல்லுவீங்க. அப்போ ஒரு மருத்துவராவே உங்களால இத மிக சரியா உணர முடியும். என்ன அப்படின்னா, தொடர்ந்து இப்ப இப்ப 600 நாள் நடைபயணம் போறாரு அப்படின்னா 1200 நாள் லீவ் விட்டாரு. அப்ப உலக அரசியல் வரலாற்றிலேயே நடைபயணம் செய்த நாட்களை விட லீவு விட்ட நாட்கள் தான் அதிகம் நடைபயணத்துக்கு. அப்படி நடைபயணம் செய்த அண்ணாமலை பிஃபோர் நடைபயணம் எவ்வளவு வெயிட், ஆஃப்டர் நடைபயணம் எவ்வளவு வெயிட்னு நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா உலக வரலாற்றிலே நடைபயணம் செய்து உடல் எடை கூடி இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு சொன்னா அது வந்து அண்ணாமலை கூட்டமா தான் இருந்துட்டு இருக்குது. அப்ப இவங்களுடைய என்னன்னா இவர் நடைபயணம் போகும் பொழுதே வந்து பல தொழிலதிபர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் வந்து குய முறைன்னு அழுதாங்க. என்னன்னா என்கிட்ட 2 கோடி கேட்கறாங்க, 3 கோடி கேட்கறாங்க, நாங்க ஏற்கனவே 1 கோடி கொடுத்துட்டோம், இன்னொரு 75 லட்சம் கேட்கிறாரு அப்படின்னுங்கிற புகார்லாம் வந்து அது வந்து காவல்துறையில வந்து எஃப்ஐஆர் வழக்குகளாக கூட பதிவு செய்யப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இவர் போனது வந்து நடைபயணம் எல்லாம் போல, இவர் வந்து ஒரு வசூல் வேட்டைக்காக போனாரு. அதை தாண்டி பாஜக கூட்டமா எங்க கிளம்பினாலும் அவர்களுடைய டிஎன்ஏவிலேயே அது என்ன இருக்குதுன்னா கலவரம் செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவர்கள் பயிற்சி பெற்ற இடம் வந்து ஆர்எஸ்எஸ். அங்க அவர்கள் சொல்லி கொடுக்கறது 4 பேர் ஒன்னா நின்று சிரிச்சு பேசினா நம்மளுக்கு உடனே ஆகாது, அந்த இடத்துல கலவரத்தை மூட்டுங்க அப்படிங்கறத அவர்களுடைய பாலபாடமாவே சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில இவங்க பாவம் ஏதோ மக்கள் அன்றாடம் வட்டிக்கு காசு வாங்கி கோயம்பேடு மார்க்கெட்ல போய் மொத்தமா காய்கறிகளை வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற நீ கரெக்டா உன்னுடைய ஊர்வலம் எல்லாம் பாரு, விநாயகர் சதுர்த்தினா பள்ளிவாசல் மசூதி வழியா போகுது. இவங்க அந்த நேத்து ஒரு இறுதி யாத்திரை மாதிரி ஒரு வண்டி செட் பண்ணி அதுல ஏறி கிளம்பி போனாங்க. அதை பாத்தீங்க, அந்த வண்டியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் என்னுடைய கருத்துல சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் பார்த்தோன்னே ரிப் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்து ரிப்பு வண்டி இல்லை, இது வந்து பாஜகவினர் செல்லக்கூடிய அந்த ஊர்வலத்துக்கான வண்டி. ஏன்னா அது பாவம் அவங்களுக்கு மேல் மாடி காலி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அதாவது திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி பயணத்தின் போது மிக சிறப்பான ஒரு வண்டி தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதுல அவருடைய உடல் கொண்டு போன உடனே பல லட்சமான மக்கள் வந்து அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க. அப்போ மக்கள் வண்டியில நிறைய பூ சுத்தி இருந்துச்சுன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்ட்டு அதே மாதிரி வண்டியை இவங்க ரெடி பண்ணி வச்சு அதுல நட்டாவே ஏற்றி விட்டுருக்குறாங்க. அப்ப அதுவும் எங்க விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சின்ன சந்து, ஒரு ஆட்டோ போறது கூட நெருக்கடியான சந்துல போயிட்டு அவங்க வந்து வாங்கிக்கிட்டு காய்கறி ஏன் அவங்களுக்கு வந்து 2 யோசனை. ஒண்ணு என்னன்னா நடைபயணமாவும் ஆச்சு, நடைபயணம் முடியும் பொழுது காய்கறி அள்ளிட்டு போன மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மார்க்கெட் தெருவில் விட்டு அப்புறம் மக்கள் உஷாரா தானே தமிழ்நாட்டுல. அதனால அவங்க கடையை அடைச்சு நீங்க முடிச்சுட்டு போங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து கடையை திறந்துக்கிறோம், தக்காளி அள்ளுங்கன்னா கூட பரவாயில்ல, உங்களை மாதிரி கூமுட்டைக்கு முன்னாடி எங்களால கடையை திறக்க முடியாதுன்னு சொல்லி மக்கள் கடையை மூடிட்டு போயிட்டாங்க. அதனால எதுக்காக அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் படுத்துற பாடு இவங்களுக்கு எதையாவது பேசணும், எதையாவது வளரணும் அப்படின்னு சொல்லி இவங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு மதிகெட்டான் சோலைன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. மதிகெட்டான் சோலை அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு வழி தெரியாது, எங்கேயோ போய் தொலைஞ்சு போயிடுவீங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மதிகெட்டான் சோலையா இருக்குது. அவங்க பெரிய அந்த பிரில் கேரி மாதிரிதான் உள்ளார நுழைஞ்சு வர்றாங்க கால் ஒன்றிடலான்னு. ஆனா அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார வந்தா என்ன பேசணும்னு புரியல, எப்படி நடந்துக்கணும்னு புரியல. காரணம் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை விட 100 ஆண்டுகள் முன்னோக்கி அறிவோடு அரசியல் புரிவோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அறிவு இவர்களுக்கு இல்லாததுனால எதையோ உளறிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். சரி, நீங்க இப்படி சொல்றீங்க.
ஆனா ஜே.பி. நட்டா என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தை தொடர்ந்து ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு பொய் குற்றச்சாட்ட வந்து திமுக வைக்குது. நீங்க பாருங்க, நாங்க வந்து ஃப்ரீ ரேஷன் ஸ்கீம் மூலமா 2,50,000 பேருக்கு வந்து இங்க இலவசமா வந்து ரேஷன் குடுக்குறோம். அதே மாரி 77,00,000 பேருக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் மூலமா காப்பீடு நாங்க பண்ணியிருக்கிறோம். உஜ்வலா திட்டத்துல 38,00,000 வீடுகளுக்கு கேஸ் கனெக்ஷன் குடுத்திருக்கிறோம். அதே மாதிரி பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துல 14,00,000 பேருக்கு வீடு கட்டி குடுத்திருக்கிறோம். கிசான் நிதி ஸ்கீம் மூலமா 30,00,000 விவசாயிகளுக்கு வந்து வருஷத்துக்கு 6,000 ரூபாய் நாங்க குடுத்துட்டு இருக்கோம். இவ்வளவும் நாங்க பண்றோம். ஆனா திமுக வந்து நாங்க எதுவுமே செய்யலன்னு உண்மையில் பிரிவினைவாதம் பேசக்கூடியது திமுக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். அதாவது இவங்களுடைய புள்ளி விவரங்கள்லாம் தூக்கி குப்பையில தான் போடணும். இந்த ஏன்னா இந்த கூட்டமே பொய் சொல்ற கூட்டம். கொஞ்சம் கூட உடம்பு கூசுமா கூசாதான்னு தெரியல. வாய் தொறந்தாலே பொய். அந்த அம்மா நிதியமைச்சர் ஒண்ணு வந்துச்சு. அது வந்து என்ன பண்ணுச்சு வங்கி நிகழ்ச்சியில, தமிழ்நாடு இது வரைக்கும் 10 வருஷத்துல நாங்க குடுத்தது பார்த்தீங்கன்னா, 6,50,000 கோடி வாரி குடுத்திருக்கிறாரு மோடி அப்படின்னுச்சு. கடைசியில எல்லாத்தையும் ஒட்டி பார்த்தா அது 6,50,000 கோடிலாம் வரவே கிடையாது. நம்ம எவ்வளவு தொடர்ந்து நிதிகள் கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இந்த ஆயுஷ்மான் கீஷ்மான்ங்கிறாங்கல்ல, அதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிறது சிஏஜி அறிக்கையிலே சொல்லியிருக்குது. ஒரே நம்பர பல 100 பேருக்கு பயன்படுத்தி அதன் மூலமாக அந்த பணத்தை வந்து ஆட்டைய போட்டிருக்குது இந்த அரசு. அதே போல நீங்க தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ லட்சம் கோடி தரேன் அப்படின்னு சொல்றீங்களே, ஒண்ணே ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு இன்னும் எய்ம்ஸ் வரலையே. ஏன் வரல? மழை காலத்துல வெள்ள காலத்துல மக்கள் பாடாப்பட்டு இருந்த பொழுது எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி போய் பேசுனீங்களே, இன்னைக்கு வரைக்கும் வரலையே. ஏன் வரல? இங்க இருக்கக்கூடிய அந்த வீடு கட்ட திட்டம், பிரதமர் வீடு கட்டக்கூடிய திட்டத்துக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்திட்டாங்க. தமிழ்நாடு அரசினுடைய தலையில விடிஞ்சிருச்சு. தமிழ்நாடு அரசு அவர்களுக்கான வீடுகளை கட்டி கொடுத்துட்டு இருக்குது. அப்ப அதற்கான நிதிகளை எதற்கு கொடுக்கல? இப்ப ஒண்ணுல கீழடியில நாம வந்து எங்களுக்கு அந்த அருங்காட்சியகம் அமைக்கணும், அந்த பொருட்களினுடைய ஆயுட்காலத்தை கணக்கிடணும், அதுக்காக ஒரு 10 பொருட்களை வந்து கணக்கிட்டு கொடுங்க அப்படின்னா நிதி இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. எதற்காக நீங்க திருப்பி அனுப்பிங்க? அப்ப இன்னும் தமிழ்நாடுல இங்க மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 60,000 கோடி ரூபாய் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த ஃபண்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணல. 3 ஆண்டுகளாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதையும் நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கீங்க. 100 நாள் வேலை திட்டம் 60,000 கோடி ரூபாய் அதை கடந்த முறை ஒதுக்கி இருந்ததே மோடி அரசு அதை பாதியாக குறைத்திருக்குது. அதற்கு யார் வேலைக்கு போறா? பெண்கள் வேலைக்கு போறாங்க, கிராமப்புறங்கள்ல போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு சிறிய அளவிலான சப்போர்ட். அப்ப அதை நிறுத்தி இருக்குது இந்த ஒன்றிய அரசு. அப்ப இவ்வளவு அழிச்சாட்டியங்களையும் பண்ணிட்டு இவ்வளவு பொய்கள் வெளிப்படையாக பேசுறது அப்படிங்கிறது குறைந்தபட்ச நாகரிக அரசியலுக்கே தகுதி இல்லாதவர்கள் இவர்கள் அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. ஏன்னா இப்ப மோடியே அதே அளவிலான பொய் தான் சொல்றாரு. ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரே தவறான புள்ளி விவரங்கள் தகவல்களை சொல்றாரு. அந்த அமைச்சர்களும் அதே அளவு தவறான தகவல்கள் புள்ளி விவரங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இப்ப எந்த அளவிற்கு இவர்கள் வந்து ஒரு பொய்யானவர்கள் அப்படிங்கிறது தெரியுது. இவங்கதான் மக்கள் குறைந்தபட்சமா நீங்க செய்யல அதை தாண்டி என்ன செஞ்சிருக்கோம் செய்யலங்கிறத உண்மையை நீங்க தெரிவிக்கணும்ல. அது இல்லாம முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற கதையா ஒண்ணுமே செய்யாம இங்க வந்து எல்லாமே செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து குறைந்தபட்ச கூட அவங்களை வந்து அந்த எத்திக்ஸ் இல்லாத ஒரு ஆட்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இவர்கள்லாம் அரசியல் களத்திலேயே இருக்கக்கூடாது. இவ்வளவு பொய்கள் சொல்லி அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்யலாம்னு நினைக்கிறவங்க மக்களுக்கு ஒருபோதும் நல்லது செய்யவே மாட்டாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே பிரதமர் மனசுல தமிழ்நாடும், தமிழக மக்களும் தான் இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, உலகத்துல எந்த மேடைக்கு போனாலும் திருக்குறளை பத்தி பேசுறாரு, திருவள்ளுவர் பத்தி பேசுறாரு, சுப்பிரமணிய பாரதியை பத்தி பேசுறாரு. புது பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டுடைய அடையாளமான நீதியை நிலைநாட்டக்கூடிய செங்கோலை கொண்டு போய் நட்டு வச்சிருக்கிறாரு. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, தமிழகத்தை சேர்ந்த விவசாய புரட்சியை ஏற்படுத்திய எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு பாரத் ரத்னா கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாரு. காசி தமிழ் சங்கமம் எல்லாம் நடத்துறோம். தமிழ்நாட்டு மக்கள் மேல மோடி எவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து திமுக இருட்டடிப்பு செய்ய முயற்சி பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறேன். இததான் வந்து நாடாளுமன்றத்திலே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் வந்து மிக தெளிவா சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்க இப்ப இன்னைக்கு கோழி குழம்பு வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப நீங்க போய் கோழி மேய்ஞ்சிட்டு இருக்கும் பொழுது கோழி ப்ளீஸ் கம் அப்படின்னு சொன்னா கோழி வருமா? கோழி இங்கே வாங்கல் அப்படின்னு சொன்னா கோழி வருமா? இப்ப கோழி பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கோழியினுடைய மொழியிலேயே போய் போ 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 போன்னு போட்டு 2 அரிசியை போட்டா கோழியை பிடிச்சிருவோம், அடிச்சு குழம்பு வச்சிடலாம். சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரணும், இங்க வந்து மலர வைக்கணும்னு முயற்சி பண்ணும் பொழுது இங்க வந்து ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு அடி வயிற்றுல இருந்து கத்துனா வேலைக்கு ஆகுமா?
முடியாது. வணக்கம் மக்களே அப்படின்னு சொன்னா புடிச்சு குழம்பு வச்சிடலாம்னு நினைக்கிறாரு. அது தமிழ்நாட்டுல முடியாது அப்படிங்கிறத மோடி உணர்ந்துக்கணும். இப்ப பாஜக காரவங்க சொல்றாங்க திருவள்ளுவருக்கு அடுத்தபடியா தமிழ் பேசக்கூடியவர், தமிழ்ல புலமைத்துவம் வாய்ந்தவர், தமிழ் மக்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர் யார் அப்படின்னா மோடி தான் அப்படிங்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி மையத்தை ஒழிச்சு கட்டி அதை பெங்களூர்ல கொண்டு போய் தூக்கி போடணும்னு நினைச்சவர் இதே மோடி. நீங்க செங்கோல் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் செங்கோல்லாம் நீதியினுடைய இப்ப நம்மளுடைய வாழக்கூடிய காலத்துல யாராவது செங்கோல் வச்சு நம்ம வந்து நீதி நிலைநாட்டிட்டு இருக்கிறோமா? ஹைகோர்ட்ல, சென்னை ஹைகோர்ட்ல செங்கோலை வச்ச ஜட்ஜி வந்து தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஊர் பஞ்சாயத்துல கூட சொம்பு வச்சுதான் சொல்றாங்க. எவனும் செங்கோல் வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்றது கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணணும், நீங்க தமிழ் மக்கள் மீது உண்மையாலுமே அன்பு பற்றுதல் இருக்கக்கூடியவர்கள் யாரா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல செங்கோலை வச்சு நீ வச்சு தொலைங்க, ஏதாவது பண்ணுங்க. நீங்க அதை சொருவனதுல இருந்து ரயில் எல்லாம் கவுந்துட்டு இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க நீதியை நிலைநாட்டக்கூடிய, நீதியை சொல்லக்கூடிய திருக்குறளை அந்த இடத்துல வைங்க. திருக்குறளை வைங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வைங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, திருக்குறளை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நீங்க நீதியை நிலைநாட்டுறேன்னு சொல்றது வேடிக்கையானது. இன்னைக்கு வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல திருவள்ளுவர் சிலையை வைக்க முடியல. திருவள்ளுவர் வந்து தீண்டப்படாத ஜாதின்னு சொல்லி தூக்கி கங்கை ஆத்து கரையில தூக்கி போட்டாங்க. பார்க்ல கடந்தது. இங்க இருந்து அங்க இருந்து ஒரு எம்பி வந்து இங்க ஓவரா இதுக்கு முன்னாடியே வந்து பெரிய திருக்குறள் பாட்டெல்லாம் பாடிட்டு போனாரு. இங்க எல்லாரும் சொன்னாங்க நிக்கிற வேலுக்கு பொட்டு வச்ச மாதிரி வளர்ந்து நிக்குதுன்னு இங்க கவிஞர்கள்லாம் கவித்துவமா எல்லாம் பாடுனாங்க. கடைசியில பார்த்தா அங்க திருவள்ளுவரை அவமானப்படுத்திட்டாங்க. தமிழுக்கு நீங்க தமிழ் இல்லாம மற்ற மாநில மொழிகள் உட்பட எந்த எந்த மாநில மொழிகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க? சமஸ்கிருத வாரம், இந்தி வாரம் கொண்டாடி அழுவுறீங்களே, பலாயிரம் கோடி ரூபாய் அதுக்காக செலவு பண்ணிருக்கிறீங்களே, இன்னைக்கு வரைக்கும் ஏன் நீங்க வந்து தமிழை வந்து அந்த மாதிரி கொண்டு வந்து தமிழ் வாரம்னு கொண்டாடுங்க சொல்லுங்க. சரி, அது கூட வேண்டாம். தமிழர்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல தமிழ் வந்து ஆட்சி மொழியாக, வழக்காடு மொழியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, அதை நீங்க வந்து நீங்க தானே பிரைம் மினிஸ்டர், தமிழ் மேல அக்கறையா இருக்கிறீங்கல்ல, நாடு முழுக்க போய் தமிழ் பத்தி பேசுறீங்கல்ல, அதற்கு வந்து நீங்க சொல்லுங்க நான் இந்த அரசு ஆதரிக்குது, அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். 10 ஆண்டு காலம் இருந்து முடிச்சிட்டீங்களே, நீங்க அதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டியதானே. அப்போ இங்க தொடர்ந்து நம்ம சொல்றது என்னதான், நீங்க இந்த பண்ணக்கூடிய இந்த மோடி வித்தைகள் எதுவுமே தமிழ்நாட்டுல எடுபடாது. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் அன்னப்பறவை மாதிரி. நீங்க தண்ணியும் பாலும் கலந்து வச்சீங்கனாலும் அவர்களுக்கு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த அறிவு இருக்குது. அதே போல இங்க நீங்க வந்து எவ்வளவு பொய்கள் சொன்னாலும், நீங்க நாட்டுக்கே வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும், பக்கத்து நாட்டுல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துவேன், அமைதிப்புறா விருதெல்லாம் வாங்கிட்டு இங்க வந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய டுபாக்கூர் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களால உணர முடியும். உங்களுடைய வார்த்தைகள்ல இருந்து அவர்களால புரிந்து கொள்ள முடியும். காரணம் என்னன்னா, இந்த உலகிலேயே அதிகமான அளவிற்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு தந்தை பெரியாரால, திராவிட இயக்கத்தால மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட ஒரு இனம் தமிழ் இனம். ஆகையினால நாங்க மீண்டும் உங்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டு வீழ்ந்து போகிறதுக்கு ரெடியாக கிடையாது. அந்த அளவிற்கு முட்டாள்கள் தமிழர்களும் கிடையாது. டிஎம்கேக்கு புதிய விரிவாக்கம் கொடுத்திருக்கிறாரு. டி ஃபார் டைனாஸ்டி, எம் ஃபார் மணி ஸ்விண்ட்லிங், கே ஃபார் கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்கிறாரு. ஸ்டாலின் குடும்பம் தான் தொடர்ந்து வந்து ஆட்சியில இருக்கிறோம். ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் அவர் பையன், அதுக்கப்புறம் அவர் பேரன் அப்படின்னு சொன்ன ஒரு குடும்ப கட்சியா அவங்க மாத்தி வச்சிருக்கிறாங்க. கட்ட பஞ்சாயத்து நிறைய நடக்குது, கரப்ஷன் நிறைய தலைவிரிச்சு ஆடுது. 4000 கோடி செலவு பண்ணி வெள்ள நிவாரண பணிகள் எல்லாம் பண்ணோம்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, சென்னை வந்து வெள்ளத்துல தத்தளிச்சுது. சென்னையில இருக்கக்கூடிய 3 முக்கிய எம்பிக்கள் வந்து, இது அண்ணாமலை சொல்றாரு, 3 முக்கிய எம்பிக்கள் தமிழச்சி தங்கபாண்டியனாக இருக்கட்டும், தயாநிதி மாறனாக இருக்கட்டும், இல்ல கலாநிதி வீராசாமியாக இருக்கட்டும், இவங்க 3 பேரும் சென்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வைக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த பிஜேபின்னா முதல்ல பாலியல் ஜல்சா பார்ட்டி அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணும். இவர்கள் இந்த வைக்கக்கூடிய இந்த தொடர்ந்து இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ்ங்கிறதோ, கரப்ஷன்ங்கிறதோ இப்போ இல்ல, இவங்க 10 ஆண்டு காலமா தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறாங்க. மோடி போகக்கூடிய வட மாநிலங்கள்ல கூட அங்க இருக்கக்கூடிய அரசியல பேசாம திமுகவை தான் சீண்டிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவர்களால ஒன்றும் வெற்றி பெற முடியல. தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை இன்றைக்கு நேற்றல்ல ஆண்டாண்டு காலமா வச்சிட்டு இருக்கிறாங்க. இத மக்களும் பெரிதுபடுத்தல, நம்மளும் பெரிதுபடுத்த வேண்டிய தேவை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற காரணங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால மோடி வகையராக்களால இங்க காலூன்ற முடியல அப்படிங்கிறதுனால இங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து பேசுவதன் வாயிலாக அவர்கள் ஒரு வெளிச்சத்துக்கு கிடைக்கும். மறுபடியும் நம்ம ஏதாவது வாக்கு அரசியலுக்குள்ள கால் ஊன்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
திமுக என்ன அளவிற்கு இந்த மழை வெள்ளத்தை கையாண்டது அப்படிங்கிறதுக்கான பாராட்ட நீதிமன்றமே கொடுத்திருக்குது. இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நடுநிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய நீதிமன்றம் மழை நேரத்துல வெள்ள பாதிப்புகளை இந்த அரசு கையாண்டு இருக்கிறது சிறப்பானதுன்னு நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதனால அந்த சான்று போதும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், ஒரு வாரத்துக்குள்ளார இயல்பு நிலை மீண்டும் கொண்டு வந்து கடந்த ஆட்சி காலத்துல ஒரு மாசம் இருந்து பாதிப்பு. ஆனா இந்த முறை ஒரே ஒரு வாரம் தான். அதற்குள்ளாக இயல்பு நிலை சீரானதெல்லாம் என்ன களத்துல நாங்க இறங்கி போய் நிவாரண உதவிகளுக்கு போனவன்கிற முறையில சொல்றேன். எந்த அளவிற்கு மிக சிறப்பாக கையாண்டது அப்படிங்கிறது தெரியும். அதனால அதுதான் இந்த எம்பிக்கள் இங்க செய்திருக்கக்கூடிய சாதனை, இந்த அரசு இங்க செய்திருக்கக்கூடிய சாதனை. அதனால இவர்கள் வந்து திமுகவிற்கோ திமுக அரசிற்கோ தமிழ்நாட்டு மக்களுடைய யாரை சூஸ் பண்ணணுங்கிறது அந்த ஆப்ஷனையோ இவங்க வந்து சொல்லி தெரிய வைக்க வேணும், புரிய வைக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இவர் பேசுனதை விட பேசாம விட்ட விஷயங்கள் வந்து இன்னும் முக்கியமா நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. அதிமுகவை பற்றியோ இல்ல எடப்பாடியை பற்றியோ ஒரு விமர்சனமும் வந்து இல்ல. அந்த கடந்த 4 ஆண்டு எடப்பாடி ஆட்சியை பத்தி ஒரு விமர்சனம் கூட அவர் வைக்கல. அமித்ஷா வந்து ஒரு பக்கம் சொல்றாரு, இன்னும் கதவுகள் திறந்திருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. மேடையில பாத்தீங்கன்னா பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படும் ஓபிஎஸும் காணோம், டிடிவி தினகரனும் மேடையில காணோம். இதெல்லாம் வந்து என்ன சிக்னல் கொடுக்குது? இன்னொரு பக்கம் எடப்பாடி சொல்றாரு, நீங்க வந்து எவ்வளவு தடவை கேட்டாலும் பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படிங்கறதான் உண்மை அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்றாரு. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பாக்குறது? மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் நம்மளுடைய கூட்டணி நேரடி கூட்டணி கிடையாது, மறைமுக கூட்டணி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது வந்து அந்த வடிவேலு காமெடி மாதிரி தான். அந்த பீச் குதிரை வரும் இருப்பா, அந்த எங்க போயிட போகுது, அந்த எல்லையை தொட்டுட்டு மறுபடியும் திரும்பி வந்துடும் அப்படிங்கிற மாதிரிதான் பாஜக காத்திருக்குது. அதனாலதான் மோடியில இருந்து அமித்ஷால இருந்து தொடர்ந்து கூட்டணி கதவுகள் திறந்து வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி பாஜக ஏன் விமர்சனம்னு நம்ம கேக்குறோம். இந்த சைடு அதிமுகவும் பாஜக விமர்சிக்கவே இல்லையே, எந்த இடத்துலயும் விமர்சிக்கவே கிடையாது. அதனால வந்து மற்ற இந்த டிடிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாமே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகட்டும் ஏறிடலாங்கிற முடிவுல தான் இருக்கிறாங்க. இன்னும் ஓபிஎஸ் வெளிப்படையவே சொல்லிட்டாரு, மோடியை பிரைம் மினிஸ்டர் ஆக்குவதற்கான எல்லா வேலைகளையும் செய்வோம். அதிமுக பாஜக கூட்டணியில தான் இருக்குது, இபிஎஸ் மட்டும் தான் வெளியில போயிருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தை அவர் வந்து புதிய கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால அங்க பங்காளி சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க ஒருத்தர் அது வந்து நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களால விலக முடியாது. பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டருமா அப்படிங்கிற மாதிரி அவங்களால ஏன்னா கொள்கை ரீதியா அவர்கள் வந்து எந்த முரண்பாடும் கிடையாது. அவர்கள் எல்லா வகையிலுமே சரியானவங்க தான். ஏற்கனவே அவங்க கரசவைக்கு ஆள் அனுப்பினவங்க, செங்கல் வாங்கி கொடுத்தவங்க. அதனால அம்மாவினுடைய லெகசி அப்படியே தொடரும்னு தான் நானும் பார்க்கிறேன். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.